வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 3 கடற்கரையில் 16 மடங்கு பாக்டீரியா அதிகரிப்பு. பசுமை தீர்ப்பாயத்தில் அதிர்ச்சி அறிக்கை தாக்கல். காங்கிரஸ் கட்சியை கண்டித்து பாஜகவினர் பேரணி. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. காவல்துறையில் காங்கிரஸ் கட்சியினர் புகார். நில அபகரிப்பு விவகாரத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் சிவா விளக்கம். புதுவையில் 3 கடற்கரைகளில் 16 மடங்கு பாக்டீரியா அதிகரித்துள்ளதாக பசுமை தீர்ப்பாயத்தில் அதிர்ச்சி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுவை கடலின் கரையோரம் கடந்த ஜூன் மாதம் கடலின் நிறம் பிங்க் நிறமாக மாறியது. அறிவியல் சுற்றுச்சூழல் துறை ஆய்வு செய்த போது பாக்டீரியாக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த பாக்டீரியாக்களால் வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்ற தொல்லைகள் ஏற்படும் என்று தகவல் வெளியாகின. இது குறித்த செய்தியின் அடிப்படையில் விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதல்வர் அமர்வு வழக்கை சென்னை தென்மண்டல அமர்வுக்கு மாற்றியது. தென்மண்டல பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த அறிக்கையில் புதுவை காலாப்பட்டு, குருசுக்குப்பம், தேங்காய்திட்டு கடற்கரையில் நீரின் தரம் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் 100 மில்லிமீட்டர் நீரில் 100 MPN அளவு மலகோலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கலாம். ஆனால் குருசுக்குப்பத்தில் 1600ம், தேங்காய்திட்டு காலாப்பட்டில் மலகோலிஃபார்ம் பாக்டீரியா இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இது இயல்பை விட 16 மடங்கு அதிகமாகும். இந்த தகவல் புதுவை அரசின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளருக்கு கடிதம் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 11ஆம் தேதி பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமையில் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் பாக்டீரியா அளவை குறைக்க கடலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், பாதாள சாக்கடை வசதி ஏற்படுத்தி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் MP ராகுல் காந்தியை கண்டித்து பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பீகார் மாநிலத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் வாக்காளர் அதிகார யாத்திரை நடைபெற்றதா. இந்த யாத்திரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் ஹீரா பென் மோடியை தவறாக பேசியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் அவரது தாயாரையும் தரக்குறைவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரியில் பாஜகவினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், சாய் சரவணகுமார், செல்வம், தீப்பாய்ந்தான் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் சுதேசி பஞ்சாலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை வழியாக வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்றனர். அப்போது அண்ணா சாலை, அம்பலத்தடையார் மடம் வீதி சந்திப்பில் வந்த அவர்களை காவல்துறையினர் தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அங்கேயே ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜகவினரின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்த முயன்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் காவல்துறையில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியின் MP ராகுல் காந்தி தெரிவித்ததாக கூறி புதுச்சேரி மாநில பாஜக கட்சியினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் கட்சி MP ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்நிலையில் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியினர் துணைத் தலைவர் அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெரியகடை காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ஜெய்சங்கரிடம் புகார் அளித்தனர். மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்தவர்கள் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் காவல்துறையை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். நில அபகரிப்பு விவகாரத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் பெண் ஒருவருக்கு சொந்தமான இடத்தை குறைந்த விலைக்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கேட்டு மிரட்டுவதாக அந்த பெண் தனது முதிர்ந்த மாமியார் மற்றும் உறவினருடன் கவர்னர் கைலாஷ்நாதனிடம் மனு அளித்திருந்தார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த
சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சந்தான லட்சுமிக்கு சொந்தமான நிலத்தை அவரது உறவினரும் தனது கட்சியை சேர்ந்த ஆதிமூலம் மற்றும் குலசேகரன் ஆகியோர் குத்தகைக்கு எடுத்து வைத்திருந்ததாகவும் அதில் அவர்கள் விவசாயம் செய்து வந்த நிலையில் அவர்களிடம் தெரிவிக்காமல் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் வந்து வேலி போட்டதாகவும் அதனை தட்டி கேட்டு அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கும்பல் குடியிருப்பது தனக்கு தெரிய வரவே தனது தொகுதியில் இருக்கும் பிரச்சனை என்பதால் இது குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த விவகாரத்தில் செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் நிலத்தை திமுக முன்னாள் அமைச்சர் அபகரிக்க முயல்வதாக அந்த நபர் காவல்துறை டிஜிபியிடம் புகார் அளித்துள்ள நிலையில் தற்போது திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பெண் ஒருவரின் நிலத்தை குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுவதாக கவர்னரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை மேலும் அதிகரித்து இன்று புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தங்கம் விலை கடந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து அதிரடியாக உயர்ந்து வந்தது. அதன் ஒரு பகுதியாக கடந்த மாதம் 8ஆம் தேதி ஒரு பவுன் 75,760 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. அந்த விலையை கடந்த 29ஆம் தேதி சமன் செய்து அன்றைய தினம் காலையில் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து பவுன் 75,760 ரூபாய்க்கு விற்பனையானது. அன்று மாலையில் தங்கம் விலை மேலும் அதிகரித்து ஒரு பவுன் 76,280 ரூபாய்க்கு விற்பனையாகி தொடர்ந்து உச்சத்தை கண்டது. தொடர்ந்து 30ஆம் தேதி தங்கம் விலை உயர்ந்து ஒரு பவுன் 76,960 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று காலையில் தங்கம் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் 9,725 ரூபாய்க்கும் பவுனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் 77,800 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதன் மூலம் தங்கம் விலை புதிய வரலாற்று உச்சத்தை பதிவு செய்தது. அதே நேரத்தில் கடந்த ஒரு வாரமாக தங்கம் விலை பவுனுக்கு 3,360 வரை உயர்ந்துள்ளது. தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் உயர்ந்து வருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் சிவா மீது நில அபகரிப்பு குறித்து கவர்னரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள ஒதியம்பட்டி ஏரியாவில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 ஏக்கர் நிலத்தை 3 கோடி ரூபாய்க்கு தர வேண்டும் என்று திமுக எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா குறைந்த விலையில் பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. இது குறித்து கவர்னர் மாளிகையில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் புகார் அளித்துள்ளது. அந்த குடும்பத்தை சேர்ந்த சந்தான லட்சுமி என்பவர் அளித்துள்ள பேட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா குறைந்த அளவில் பேரம் பேசி தங்களுடைய நிலத்தை கேட்டதாகவும் ஆனால் 10 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை 3 கோடிக்கு தர முடியாது என்று கூறிய நிலையில் போலி பத்திரம் மூலம் 7 ஏக்கர் நிலத்தை மிரட்டி அபகரித்து செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கவர்னர் கைலாஷ்நாதனிடம் கோரிக்கை மனுவை கொடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் கோரியுள்ளதாகவும் அவர் பேட்டியில் தெரிவித்துள்ளார். அன்னை சிவகாமி அரசு பள்ளியில் நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு கண்காட்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மலேரியா இயக்குனர் சிவராமன், கல்வித்துறை மாநில திட்ட இயக்குனர் கல்பனா ஆகியோரும் பங்கேற்றனர். டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களின் டெங்கு கண்காட்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோலப் போட்டி, ஓவிய போட்டி போன்றவை நடத்தப்பட்டது. டெங்கு நோயிலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது, கொசு உற்பத்தி என்பன போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அன்னை சிவகாமி பள்ளி துணை முதல்வர் கலியமூர்த்தி வரவேற்புரையாற்றினார். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சரண்யா நன்றி உரையாற்றினார். மருத்துவர் பாலாஜி, மலேரியா பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் NSS ஆசிரியர் சாந்தா, சுகாதார உதவி ஆய்வாளர் ஜானகிராமன், ஆனந்தராஜ், ரீட்டா, சரவணன், சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன் மற்றும் பலர் ஏற்பாடு செய்திருந்தனர். திருபுவனையில் தடையில்லா மின்சாரம் வழங்குமாறு மின்துறை அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை துணை மின் நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி டிரான்ஸ்பார்மரில் இருந்த ஆயில் கசிந்து மின்தடை ஏற்பட்டது. அப்போது மின்துறை அதிகாரிகள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு
டிரான்ஸ்பார்மரை சர்வீஸ் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டு சுழற்சி முறையில் மின்சாரம் வழங்கப்பட்டது. திருபுவனையில் உள்ள தொழிற்சாலைகள், பள்ளி, கல்லூரிகள், வணிக நிறுவனங்கள் இதனால் பாதிக்கப்பட்டது. பாதிப்புக்குள்ளான பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் இதுகுறித்து தெரிவித்தனர். நேற்று முன்தினம் மின்துறை அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மரில் பழுது காரணமாக மின்தடை ஏற்பட்டதாகவும், விரைவில் பழுது சரி செய்யப்பட்டு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே புதுச்சேரி செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி மேற்பார்வையில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கும் பணியில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை அல்லது நாளை மறுநாள் முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மின்தடையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலைகளில் பல கோடி ரூபாய் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. ஜான்குமார் நகரில் சாலைகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் பாலன் அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளார். முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தலைமையில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மற்றும் நல்வாழ்வு சங்கத்தினர் ஒன்று சேர்ந்து உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் விரிவாக்கம், ஸ்ரீனிவாசா நகர், ஏகேடி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் புதியதாக சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், இந்த சாலைகளின் தரம் மற்றும் சென்டிமீட்டர் அளவுகளை உயர்த்தி சாலை அமைத்தால் எதிர்வரும் மழைக்காலங்களில் அப்பகுதி மக்கள் எந்தவித பிரச்சனையும் இன்றி வாழ முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் முக்கிய பிரச்சனையாக திகழும் குப்பை வண்டி, பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானின் பிறந்தநாள் விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுவை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் வரும் 8ஆம் தேதி ஊசுடு சட்டமன்ற தொகுதி முழுவதும் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவரது பிறந்தநாளையொட்டி சேதராப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் கல்மேடுபேட் பகுதியில் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏற்பாடு செய்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் அவரது மனைவியுடன் கலந்து கொண்டார். முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளில் அவர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் வளாகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ, அவரது மனைவி ஆகியோருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் கேக் வெட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபாலுக்கு வழக்கறிஞர் அணி சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக NSJ ஜெயபால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பாக அதன் மாநில தலைவர் குமரன் தலைமையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மாநில வழக்கறிஞர் அணியின் துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன், சந்திரன், முருகையன், நாகராணி மற்றும் செயலாளர்கள் கார்த்திகேயன், சரண்ராஜ் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்தினர். முதலியார்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதியின் பொதுச் செயலாளர் சஞ்சய் உடனிருந்தார். புதுவை சுந்தரராஜா நகர் நூறடி சாலையில் ஐரோப்பா முழுவதும் அறிமுகமாகி கவனமீர்த்த நிறுவனமான அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் புதிய கிளை அமைக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா நடைபெற்றதா. திறப்பு விழா குறித்து அல்ட்ரா வயலட் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான நாராயண் சுப்பிரமணியன் பேசுகையில், புதுச்சேரி பாரம்பரியம், நவீனம் மற்றும் புதுமையான வாழ்க்கையின் சங்கமாக திகழ்வதாகவும், வடிவமைப்பு, செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வமுள்ள ஒரு சமூகமாக, இயற்கையாகவே மின்சார மொபிலிட்டி என்றும் எதிர்கால தொழில்நுட்பத்துடன் ஒத்துப்போவதாகவும் தெரிவித்தார். இங்குள்ள தங்களது புதிய அனுபவ மையம் வெறும் இடம் மட்டுமல்ல, ரைடு செய்வதற்கான அடுத்த சகாப்தத்தில் உள்ள நுழைவு வாயில் என்றும் கூறினார். இங்கு அதிநவீன தொழில்நுட்பம் புதுமைகளை சந்திப்பதாகவும், புதுச்சேரிக்கு அல்ட்ரா வயலட் வாகனங்களின் மாடல்களை கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு நிகரற்ற அனுபவத்தை வழங்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழக புதுச்சேரி மாநில திருபுவனை தொகுதி ராஜா என்கிற சுபாஷின் மூத்த மகன் ஹரிஷின் பிறந்த நாளை முன்னிட்டு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக திருபுவனை தொகுதி கிளை நிர்வாகி அசோக் ஏற்பாடு செய்திருந்தார்.
நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி அணி நிர்வாகி மனோகர் மற்றும் திருபுவனை தொகுதி கிளை நிர்வாகிகள் ராஜேஷ், கிருத்திகா, ராஜசேகர், ஜெயக்குமார், அஜய், சதீஷ், சிவா மற்றும் திருபுவனை தொகுதி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,725 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 77,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,340 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 3 கடற்கரையில் 16 மடங்கு பாக்டீரியா அதிகரிப்பு. பசுமை தீர்ப்பாயத்தில் அதிர்ச்சி அறிக்கை தாக்கல். காங்கிரஸ் கட்சியை கண்டித்து பாஜகவினர் பேரணி. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. காவல்துறையில் காங்கிரஸ் கட்சியினர் புகார். நில அபகரிப்பு விவகாரத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் சிவா விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.